நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ். காமராஜ் மற்றும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் செல்வி செங்கொடி ஆகியோர் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மையப்பன், காவனூர், திருமதிக்குன்னம், தியாகராஜபுரம், கமலாபுரம், தேவர்கண்டநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்தனர். கழகத்தின் தேர்தல் அறிக்கையை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் நெல்லை டவுனில் தொண்டர் சன்னதி, தச்சநல்லூர், பாலபாகிய நகர், சிந்துப்பூந்துறை, மானூர் வடக்கு ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு கல்லூர் வேலாயுதம், அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் திரு பரமசிவம், நெல்லை மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு சுரேஷ்குமார், நெல்லை மாநகர மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு ஜெகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை, மேலூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட உரங்கான்பட்டி, கூலிப்பட்டி, புலிமலைப்பட்டி, கோட்டநத்தாம்பட்டி, பழையோர்பட்டி, உச்சரிச்சான்பட்டி முதலான 34க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். இதில் பெருந்திரளான மக்கள் ஆரத்தி எடுத்து குலவை போட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சே. சரவணன், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு செல்வராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் திரு கௌரிசங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு ராஜசேகர், கரூர் மாவட்ட குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் உள்ள லாலாப்பேட்டை, வயலூர், புனவாசல்பட்டி, பிள்ளம்பாளையம், பஞ்சப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, குளத்தூர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு சேவகன், கரூர் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு நாகராஜன், பஞ்சப்பட்டி முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆனந்த், ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழனிக்குடி, மாதவனூர், தேவிப்பட்டினம், அழகன்குளம், அந்தியூத்து, புல்லங்குடி, இடையர்வலசை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்ற இடங்களில் எல்லாம் கழக வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ். என். தமிழன், செம்பனார்கோவில் தெற்கு ஒன்றியம், திருக்கடையூர், சந்திரப்பாடி, தரங்கம்பாடி, காட்டுச்சேரி, அனந்தமங்கலம், காழியப்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அவருக்கு பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு கே. வி. ஜனார்தனம், திரு ஷேக் அலாவுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு இ. லட்சுமணன், ஆலஞ்ச், மிடாலக்காடு, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செல்லும் இடங்களில் எல்லாம் கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெகின்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விவசாயிகள், மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற எந்த திட்டத்தையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது என்று எங்கள் தேர்தல் அறிக்கையில் 43வது பக்கத்தில் மிக விவரமாக சுட்டி காட்டியிருக்கிறோம். துறைமுகம் வந்துன்னு வைங்களேன், 1500 ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறது கடலுக்கு மேலே 30 கிலோமீட்டருக்கு ரபிள்ஸ் ஸ்டோர் பண்ணணும். வெள்ளம் வந்துன்னா நீங்கள் களியக்காலையில் இருக்க நீங்கள் சேஃபாக இருக்குன்னு நினைக்க முடியாது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் அவர்களிடத்தில் நான் பேசிய போது அவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் ஒருவர் தான் இந்த திட்டத்தை எதிர்ப்பதாக தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அவர்களும் சொல்வது அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுடைய சொந்த கருத்தாக சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை எங்கள் இயக்கம் தெளிவாக ஒரு மாவட்டத்தின் நிலைமையும் அறிந்து எங்கள் நிலைப்பாடுகள் ரொம்ப தெளிவானது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எஸ். ஆர். செல்வம், பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை, நெருஞ்சிப்பேட்டை, ஒலகடம் உள்ளிட்ட பல இடங்களில் பரிசு பெட்டகத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் மனோகரன், அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் திரு முருகேசன், பவானி ஒன்றிய செயலாளர் திரு செல்வம் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகளும் வாக்கு சேகரித்தனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கோமுகி மணியன், தியாகதுருகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரியமாம்பட்டு, உதயமாம்பட்டு, திம்மலை, சித்தலூர், நின்னையூர், கூத்தக்குடி, உச்சிமேடு, கண்டாச்சிமங்கலம், நாகலூர், வடப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்ற கழக வேட்பாளர் திரு கோமுகி மணியனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கணபதியை ஆதரித்து திண்டிவனத்தில் வடக்கு மாவட்ட பேரவை சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பு பணி நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட பேரவை செயலாளர் திரு முத்து தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் நகரில் உள்ள நேரு வீதி, கடைவீதி, பூ மார்க்கெட், காமாட்சி அம்மன் கோயில் தெரு, சிவன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசனை ஆதரித்து ஜெயங்கொண்டப்பட்டினம், பெராம்பட்டு, நடுத்திட்டு, வல்லம்படுகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலமுருகன், சிதம்பரம் நகர செயலாளர் திரு தோப்பு கே சுந்தர், மாவட்ட பொருளாளர் திரு சுரேஷ் பாபு ஆகியோர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு பொன் ராஜா கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பேரம்பாக்கம், எம்ஜிஆர் நகர், செஞ்சி பணப்பாக்கம், அகரம், கசவநல்லாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமான பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வடசென்னை தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தானகிருஷ்ணன் திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர் மின்சார வாரிய குடியிருப்பு, எர்ணாவூர் அன்னை சிவகாமி நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சீனிவாசன், கழக மீனவரணி செயலாளர் திரு டி. ஆறுமுகம், திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே.ஏ. குப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி.ஏ. ஏழுமலை, கரையான்சாவடி, குமணன்சாவடி, கண்டோன்மெண்ட், சென்னீர்குப்பம், கோரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு ஜி. செந்தமிழன் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பள்ளிக்குளம், மேலத்திப்பாக்கம், வீரணாமூர், கள்ளப்புலியூர், தொண்டூர், இரும்புலி, சோழங்குணம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ்.கே. செல்வம் ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட கணவாய்புதூர், தேனிஸ்பேட்டை, புளியம்பட்டி, நடுப்பட்டி, கடையாம்பட்டி, தீவட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கழக வேட்பாளரை பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்று தங்களின் ஆதரவை தெரிவித்தனர்.